கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த புதிய நாளில கூட கர்த்தர் நம்ம கொடுக்க வார்த்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், அதுல 14-15 வசனம் கூட வாசிப்போம். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு சீயோன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமா, கர்த்தர் சொல்றாரு, யாரையும் மறக்காத தேவன். நம்ம மறந்துருப்போம், ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார். உங்க இருக்கிற சூழ்நிலைய ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க படுகிற எல்லா பாரங்களையும் வேதனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கு. இந்த வசனம் சொல்லுது, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என் தாய் தகப்பன் என்னை மறந்துட்டாங்க, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி மறந்துட்டாங்க, எனக்கு நெருங்கின நண்பர்கள் என்னை மறந்துட்டாங்க, எனக்குன்னு சொல்ல என்னை தூக்கி விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, நான் வெளியே வர்றதில்ல, இந்த பூமியில நான் நல்லா ஜீவிக்க எனக்குன்னு நல்ல நண்பர்கள் இல்லை சொல்லி அலை கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, ஸ்திரியானவன் தன் பிள்ளைகளுக்கு இறங்க, எப்படியாவது அந்த தாய் தன் பிள்ளைக்கு நிச்சயமா இறங்குவான். ஒருவேளை அந்த தாய் மறக்க மாட்டான், ஒருவேளை அப்படிப்பட்ட தாயே மறந்தாலும். ஏன்னா ஏசு அந்த தாய்க்கு ஒப்பனையா சொல்லுகிறான், உன் தாய் இந்த உன்னை கண்ணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனா சொல்றாரு, அந்த தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணல, தாய் தன் பிள்ளைகளை மறந்தால் நான் உன்னை மறப்பேனும், அவர்கள் மறந்தாலும். அப்ப எல்லாரும் மறப்பாங்க. அப்ப தாய் மறப்பாங்களா? நிச்சயமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க. ஆமா, பைபிளோட வாசிக்கிறோம், தாவீது அவனுக்கு தாய் தகப்பன் கூட பிறந்த சகோதரர் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவன் மறக்கப்பட்டவனாக ஒரு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, கொஞ்சம் ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது வாலிபன் பாத்துங்க, அவன் எல்லாரும் ஆனா எல்லாம் இருந்தாங்க, அவன் மறந்தே போயிட்டாங்க. சாமி அபிஷேகம் மூலமா கேட்கிறாரு, வேற யாராவது பசங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறார், ஆமா ஒரு தாவீது என்ன பண்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. அப்ப எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமையில அந்த தாவீது இருந்தாலும் தேவன் அவனை மறக்கவில்லை. பாருங்க, உண்மையில தாய் பேசல, தகப்பன் பேசல, நான் எல்லாரும் சோர்ந்து போய் நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா அந்த தாவீது அதை பத்தி கலப்பில்ல, என்னோடு கூட என்னை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எனக்கு தாயாக தகப்பனாக நண்பனாக எனக்கு எல்லாமா இருப்பார் என்று முழு நம்பிக்கையோடு கூட இயேசுவை பற்றி கொண்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிறீங்களா? பாசத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தின் தலையை நிமிர சர்வ வல்லமுள்ள பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளக்கூடிய வார்த்தைகள் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர். அவன் என்னை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்ட இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு கூறுகிற தேவன். உங்க வாழ்க்கையில எந்த காரியங்களும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால எனக்கு யாரும் இல்லைன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. எனக்கு ஏசப்பா இருக்கிறாங்க, என் குடும்பத்துல ஏசப்பா இருக்கிறாங்க, நான் வேலை ஸ்தலத்துல நான் ஏசப்பா இருக்கிறாங்க, நிச்சயமா எனக்கு யாவையும் செய்யும், யாரும் எனக்கு மறந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்னை மறக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட இருங்க. அந்த அன்பு உங்களை உயர்த்தும். அந்த தாவீதை அவன் தேவன் மேல அன்பு வைத்தான், ஆண்டவர் அவனை மறக்கல. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் மாற்றின ஆண்டவர். அவன் ஒருவேளை உங்களை உயர்த்த போறார் ஆண்டவர். அதனால அவங்க சில பேர் மறந்துருப்பாங்க, அவன் உங்களை சின்ன போற என்ன வந்திருப்பாங்க, நீங்க தனித்து விடப்படலாம். ஆனாலும் இந்த தாவீதை தனித்து விடப்பட்டாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த என் தேவனாய சர்வ வல்லமை தேவனாய் இருக்கிறேன். அதான் சொல்ல, நான் மறந்தாலும் அவர் என்ன, நான் உன்னை என்ன பண்ணல, இந்த கால நேரத்தில் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்கிற ஆண்டவர் உங்களை கையில வைத்திருக்கிறார். உங்களை குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் நிச்சயம் வாழ்க்கையை செய்வா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறவங்களுக்கு உடைய வல்லமை, உடைய அன்பு இந்த பிள்ளைகளை மூடுவதாக. ஆண்டவரே, நம்முடைய பலத்த கரம், உடைய மகிமையான கரம் பிள்ளைகளை மூடும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தூக்கி நிறுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.